இன்னைக்கு visitTemples.com மூலமாக தமிழ்நாடு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற செம்பியவரம்பல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கோவில் நாச்சியார் கோவில் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பலருக்கு இந்த கோயிலை அஷ்டபைரவர் கோயில் அப்படின்னா தான் தெரியும். இந்த கோயில் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு தனியாக ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. இந்த கோயில் வடக்கு நோக்கி இருக்குன்னு சொன்னேன். கோயிலோட மேல் பக்கத்தில் அஷ்ட பைரவர்களுக்கான விக்கிரகங்கள் வச்சிருக்கு. கோயிலோட முன்பகுதியில் தகரம் போட்டு இறக்கியிருக்கா, மழை வெயிலேருந்து பக்தர்களை பாதுகாக்கிறது. இங்கே மூலவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் மூலவர். இவரோட சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இவரோட சன்னதி வாசலில் தங்க தகடுகள்லாம் வச்சு பளபளன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஒரு 7-8 படி ஏறி தான் இவரோட சன்னதியை சென்றடையணும். மூலவர் சன்னதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா முதல்ல 2 துவாரபாலகர்கள் இருக்கா, தர்மன் அதர்மன்னு பேர். அவளை கடந்து படி ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே செல்வ விநாயகரும் பாலமுருகனும் இருக்கா 2 பக்கத்துலேயும். அதையும் தாண்டி தான் மூலவர் சன்னதிக்குள்ளே போனோம். மூலவரான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மடியில் இடது தொடையில் தனது அம்பாள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவியை அமர வச்சுட்டுருக்கா. மூலஸ்தானத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தனது அம்பாளை மடியில் உட்காந்து வச்சுட்டுருக்கிற காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பக்தர்கள் மெய்சிலிர்த்து அதை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும் அந்த கோலம். இந்த விக்கிரகங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பூமியை தோண்டும் போது கிடைச்சதா சொல்கிறான். மூலவர் சன்னதி உள்ளேயே உற்சவர் விக்கிரகங்களும் வச்சுருக்கு. இந்த கோயிலில் ஒரு சில வினோத வழக்கங்கள் இருக்குது. வினோத வழக்கம் என்ன அப்படின்னா, இங்கே மூலவர் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் கிடையாது. அதே மாதிரி தேங்காவும் இங்கே எங்கேயும் உடைக்கவே மாட்டா. இந்த கோயிலில் அபிஷேகம் கிடையாது, தேங்காய் உடைக்க மாட்டா அப்படின்னா வேற என்ன இதுக்கு பதிலாக விசேஷம்? வேற விசேஷம் இருக்குது. இங்கே யாகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். யாகத்து போது மிளகு, முந்திரி, பசும் நெய், பனை வெல்லம் இதெல்லாம் யாகத்துக்காக வாங்கி கொடுக்கறது இங்கே வழக்கம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தவிர உள்பிராகாரத்தில் 8 பைரவர் இருக்கார். அவள் யாருன்னா, அசிதாங்க பைரவர் பிராமி, குரு பைரவர் மகேஸ்வரி, சண்ட பைரவர் கௌமாரி, குரோதன பைரவர் வைஷ்ணவி, உன்மத்த பைரவர் வாராகி, கபால பைரவர் இந்திராணி, பீஷ்ண பைரவர் சாமுண்டி, சம்ஹார பைரவர் சண்டிகா. இவாள்லாம் இருக்கா. இங்கே காளஹஸ்தீஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அவர் சிவலிங்க வடிவமாக காட்சியளிக்கிறார். பக்கத்திலேயே ஞான பிரசுராம்பிகை அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கணபதி, முருகன், ஐயப்பன், துர்கை அம்மன் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. கோயிலோட உள்பிராகாரம் மொத்தமும் சுவாமியோட பற்பல படங்கள்லாம் பல நிறங்களில் வரைஞ்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது கண்ணுக்கு பார்க்குறதுக்கே. இந்த கோயிலுக்கு மடப்பள்ளி கிடையாது, ஆனால் கோஷாலா வச்சுருக்கா. யாக சாலையும் உள்ளே இருக்குது, யாக ஹோமம்லாம் பண்ணலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.